வணக்கங்க. இன்றைக்கி பூ அறுவடை பண்ணிக்கலாம். இன்றைக்கி கொஞ்சம் நேரத்துலேயே வந்துட்டேன். வெள்ளிக்கிழமை இன்னும் பூக்கவே இல்லைங்க. மொட்டுக்களாக தான் இருக்காங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் பூக்கிற பூ தான். ஒரு 10 மணிக்கு அப்படி வந்திருந்தால் நல்லா பூத்துருப்பாங்க. எம்மாடி காலையிலே கீழே விழுவ போகிறேன். இதெல்லாம் அறுவடை பண்ணிக்கலாம். அப்புறம் பன்னீர் ரோஸ் இதையும் அறுவடை பண்ணிக்கலாம். இதெல்லாம் அறுவடை பண்ணிவிட்டு நான் பாதி வச்சுட்டு இங்கே எங்கள் பையனுக்கு பாதி கொடுக்கணும். இங்கே பஸ்ஸுக்கு வேணுமாம்மா. எப்பயும் வெள்ளிக்கிழமான பறிச்சிட்டு போவான். சரி, இன்னைக்கு காலையில் 6 மணி அறுவடை பண்ணணும். சூரியனே வரல பாருங்கள். அறுவடை பண்ணிட்டு போயிட்டு அரிசி ஊற வச்சுருக்கு. தக்காளி சட்னியும் சாப்பாடு தான் செய்யணும். இந்த முட்டுக்கள் எல்லாத்தையுமே பறிச்சுக்கலாங்க. தக்காளி சட்னி சாப்பாடு தான் செய்யணும். அப்புறம் நேற்று வீட்டு வேலை இருந்துச்சுங்க. வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன் விநாயகர் சதுர்த்திக்கு. அதனால் இந்த முல்லைப்பூ ஜாதி முல்லெல்லாம் அறுவடை பண்ணிக்கலாம். எங்கள் பையன் இப்போ 7 மணிக்கு காலேஜ் கிளம்பிடுவான். அதனால் சரி அறுவடை பண்ணிடலாம். பண்ணுற பூரா பூவும் பண்ணிடலான்னு பண்ணிகிட்ருக்கேன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மொத பவுளமல்லி பூத்து பாருங்கள். கீழே இருக்காங்க உளுந்து. இதுதான் பூ பவுளமல்லி. பார்த்தீங்களா? என்ன இருக்கு பூத்தாங்கன்னே தெரில. கீழே இருந்தாங்க. இங்கே சூப்பர் இல்லை? நல்லா இருக்குங்க. பூ நல்லா இருக்குன்னு சொல்ல குட்டியாக இருந்தாலும் மணமாக இருக்கு. காஷ்மீரெல்லாம் பூத்து முடிஞ்சிட்டாங்க. இதுவும் கேரி பேகு கிழிஞ்சிருச்சு. வேறு இதெல்லாம் மாற்றி வைக்கணுங்க. டேபிள் ரோஸ் எல்லாம் இன்னும் மொட்டுக்களாகவே இருக்குது. தெரியுதுங்களா? இன்னும் பூக்கலை. அது 10 மணிக்கு தான் பூக்கும். இன்னைக்கு பழுத்திருந்தால் கொண்டு போய் சாமிக்கு வச்சுருக்கலாம். அடினியம் பாருங்கள், பூத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. அடினியம் கலரு அருமையாக இருக்குது. இருவாச்சி மல்லி சைட்லேருந்து வர்றாங்க பாருங்க. இதிலெல்லாம் பூக்கள் இல்லைங்க. நேற்று வேணா 3 பாரிஜாதம் இருந்தாங்க. ரெட்டு செம்பருத்தி, அடுத்தது கடைசியாக ஜாதி முல்லையும் அறுவடை பண்ணிக்கலாம். இதை அப்படியே பறித்து இன்றைக்கி வெள்ளிக்கிழமை கொண்டு போய் சாமி பக்கத்தில் வச்சு இது பறிக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். நான் ஃபுல்லாக பறித்து கட்டியிருந்தால் ஒரு 1/4 முழத்துக்கு மேலேயே வந்திருக்குங்க. நிறைய பூக்கள் வந்துருக்கு. என்னங்க பண்ணுற, பறிச்சுட்டு காட்டுறேங்க. இன்றைக்கி பாருங்கள், நல்லா ஒரு கை நிறைய கிடச்சிருக்காங்க. பறித்து இதிலே போட்டுட்டேன். அடுத்தது ஜாதி முல்லை. இதுலேயும் நிறைய இருக்குது. இது அறுவடை பண்ணிவிட்டு போக வேண்டியதான். பறிச்சு காட்டுறேன். ரொம்ப டைம் ஆகுது. டைமிங்கும் போயிட்டே இருக்குங்க. கல்நீர் தண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன்.
வேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு கொடுத்து நல்ல ஒரு வாரம் ஆச்சு. கழுநீர் தண்ணி வீட்டில் சேர்த்து வச்சிட்ருக்கு. இங்கே பாருங்கள், இது இந்த வாரத்தில் சேர்த்தன கழுநீர் தண்ணி. ஏற்கனவே வேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு ஒரு 2-3 நாள் தண்ணியும் 2-3 நாள் சேர்த்தன தண்ணியும் ஊற்றிருக்கேன். இப்போயும் ஒரு பக்கெட் கொண்டாந்து வச்சுருக்கேன். நான் இது ஃபுல்லாக அறுவடை பண்ணிவிட்டு காட்டுறேங்க. இன்னும் 2-3 நாள் கழிச்சு தான் விநாயகர் சதுர்த்தி எல்லாம் முடிஞ்சுதான் கொடுக்கணுங்க கழுநீர் தண்ணி. பறிச்சுட்டு காட்டுறேன். அவ்வளோதான், இப்போ கொண்டாந்து போட்டதுங்க. இவ்வளோ பூ, முல்லை, ஜாதி எல்லா கலர் பூ கிடச்சிருக்காங்க. என்னோடய சேனல் பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு. அவ்வளோதான், இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி கார்டன்.